வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போகிற ரூட்டில் தண்ணீர் பந்தல்ங்கிற இடத்துல தான் இருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ் பிரியாணி அப்படிங்கிற ஒரு ரோட்டு கடையில் தான் நம்ம நின்றுருக்கோம். பாருங்கள், இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு நம்மளுக்கு பிரியாணி கொடுக்குறாங்க, அதுவும் லெக் பீஸோட. கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனால் இந்த கடை எத்தனை வருஷமா நீங்கள் வச்சுருக்கீங்க? நான் 8 வருஷம் போட்டிருக்கேண்ணா. 8 வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்களா? என்னென்ன கொடுத்துருக்கீங்க இந்த கடையில்? பிரியாணி வந்து லெக் பீஸோடங்க. சரிங்கண்ணா. 50 ரூபா ரேட்டு கொடுக்குறேங்க. சரிங்கண்ணா. முட்டை இருக்குங்க, அது வாங்கினா 10 ரூபா எக்ஸ்ட்ராங்க. எக்ஸ்ட்ரா முட்டை லெக் பீஸு பிரியாணி வந்து 60 ரூபாங்க. 60 ரூபாங்களா? நம்ம தனித்தனியாக கேட்டாலும் கொடுக்குறோங்க. சரி சரி. லெக் பீஸு பிரியாணி வந்து 50 ரூபா, முட்டை 10 ரூபாங்க. 10 ரூபாங்க. இந்த கடை 8 வருஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கடை இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் வெரைட்டி ரைஸுங்க. அந்த ஆப்போசிட்டில் கடை நம்ம கடை தாங்க, ராஜா வெரைட்டி ரைஸ். சரி சரிங்க. ராஜா வெரைட்டி ரைஸ் நம்மளுக்கு தாங்க. அப்படிங்களா? ஆமாம், அதெல்லாம் ரொம்ப நாளாக நடத்திட்டு இருக்கிறேங்க. இந்த ஃபீல்டில் 18 வருஷமாக இருக்கிறேங்க. சரிங்கண்ணா. இங்கே வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கண்ணா? நம்ம சாப்பிட்டு எல்லாம் திருப்தியாக இருந்தால் நமக்கு ஓகே, அவ்வளோதான். நான் நினைக்கிறது என்னென்னா மக்களுடைய திருப்தி தான் என்னுடைய திருப்தி. அப்படிங்க. 50 ரூபாய்க்கு நீங்கள் லெக்கோட கொடுக்குறேன்னு சொன்னாக்கா மக்கள் என்னை தேடி வர்றாங்க. சரி சரி. எனக்கு வந்து என்னன்னாக்கா 50 பிரியாணி வைக்கிற இடத்துல 100 பிரியாணி வைத்து அந்த லாபத்தை நான் பார்த்துட்டு போயிடுவேன். ஓகே ஓகே. அதுதான் என்னுடைய குறிக்கோள். மக்கள் வரணும், விரும்பணும், சாப்பிட்ணும். கண்டிப்பாக வந்து கவர் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம கரெக்டாக நீட்டாக கொடுக்குறோம். அதனால் வர்றாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு டைம் போகிறவங்க மற்ற டைம் ஊட்டி போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த டைம் வரும்போது நம்ம நின்று வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ கூட 4 பார்சல் கட்டுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை, வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குதுங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. சரிங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆமாங்க. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா இல்லை எப்படிங்கண்ணா? அது கட்டுப்படி ஆகுங்கண்ணா. இப்போ ஒரு கடை போட்டு வந்து 30 பிரியாணி ஓடனா கட்டுப்படி ஆகாதுண்ணா. எனக்கு 70 லிக்கு ஓடுதுனாக்கா கட்டுப்படி கண்டிப்பாக ஆகுண்ணா. பிரியாணிக்கு வந்து 15 ரூபா 20 ரூபா பார்க்க வேண்டாண்ணா. 10 ரூபா பார்த்தா போதும். ஒரு பிரியாணிக்கு 10 ரூபா பார்த்தா போதும். ஒரு சேவை மனப்பான்மை அவ்வளோதான். மக்கள் வந்து விரும்பி வர்றாங்க. லெக்கோட கொடுக்குறாங்களே 50 ரூபான்னு சொல்லிட்டு வர்றாங்க, சாப்பிட்றாங்க. சரி, சாப்பிட்றவங்களும் 2 பார்சல் கட்டுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. 50 ரூபான்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. ஒன்று எனக்கு நிற்கிறது கிடையாதுங்க, வேஸ்டேஜ்ன்றது கிடையாது. இப்போ 50 பிரியாணி போட்டுட்டு 30 பிரியாணி விற்றுட்டு 20 பிரியாணின்னா எனக்கு லாஸ் தான். ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. 70 பிரியாணி போயிடுதுங்க. அதனால் வந்து எனக்கு வந்து லாஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இன்றைக்கி வந்து 70 பிரியாணி ஓட்டுறேன், எனக்கு 500 ரூபா இல்லாமல் நான் போக முடியாது. அதுவும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு 500 ரூபா இல்லாமல் நம்ம சம்பளம் பார்க்க முடியுங்களா? முடியாது. அதனால் கண்டிப்பாக 500 ரூபா வேணும். அதனால் எனக்கு 500 ரூபா கிடைச்சா போதும். நம்ம இந்த ஆப்போசிட்டில் ராஜா வெரைட்டி இருக்குதுங்க. அதில் ஒரு 500 ரூபா, இதில் ஒரு 500 ரூபா, 1000 ரூபா ஒரு மனிதனுக்கு வருமானம். இது போதுங்க நமக்கு. அதுதான் இன்றைக்கி வந்து எவ்வளோ நாகரிகங்கள் வளர்ந்துருச்சு. இருந்தாலும் கூட இன்றைக்கி படிச்சுட்டு நிறைய பசங்க வேலை இல்லாமலாம் இது பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து நான் படிக்காதவன் தான். படிக்கலனாலும் இன்றைக்கி வந்து இந்த தொழிலை வந்து நானும் ஒரு 18 வருஷமாக அதில் வந்து இந்த ஃபீல்டு இருக்கிறேங்க. இந்த இடத்துல கடை போட்டு 8 வருஷம் ஆகுதுங்க. நீட்டாக போயிட்டுருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் வர்றாங்க, சாப்பிட்றாங்க, நல்லாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாப்பிட்றவங்களும் 2 பார்சல் கட்டுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. அதுதான் வியாபாரம் ஆகிறதுனால தான் எனக்கு வந்து கட்டுப்படி ஆகுது. இதே நான் வந்து 70 பிரியாணி போட்டு 50 பிரியாணியை விற்றுட்டு 20 பிரியாணி நின்று போச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு லாஸ். அது உங்களுக்கே தெரியும். நிற்கிறது லாஸ், நிற்காமல் ஓடுது பார்த்தீங்களா, அது லாபம். அதுதான். இங்கே நான்வெஜ் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை? நான்வெஜ் இங்கே இருக்குங்க, ஆப்போசிட்டில் பாருங்கள். வெஜ் அங்கே பண்ணிவிடுங்க. 2 கடை இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் ஆப்போசிட். வெஜ் வேணுமா நம்மகிட்ட வந்து தக்காளி சாப்பிட்றான்னு கேட்பாங்க. ஆப்போசிட்டில் போங்கன்னு சொல்லிவிடுவேன். அங்கே வந்து பிரியாணி கேட்பாங்க, இங்கே போங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் வந்து எங்களுக்கு மாற்றி வியாபாரம் ஆகிடுதுங்க. அங்கே பண்ணுறது யாருங்க? எல்லாம் நானே தாங்க. நீங்களே தான் நானே தான். ஒருத்தரே தான் அங்கே பண்ணி. ஆமாம், வீட்டில் அங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கிறேன். ஓகே. ரொம்ப நன்றிங்கண்ணா. அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக சேனல் சார்பாக வாழ்த்திக்கிறோம். கண்டிப்பாக. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் சாப்பிட்ருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். நாங்கள் யூடியூப் சேனல் தான் வந்துருக்கோம். நீங்கள் இந்த கடைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இல்லை, நான் 2-3 டைம் வந்திருக்கீங்களா? எப்படிங்க சார் இருப்பீங்க? இங்கே எப்பவுமே அண்ணன் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப நல்லா தான் வச்சுருப்பாரு. 50 ரூபா தான் வித் லெக் பீஸோட வித் ஆனியன் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாரு. சாப்பாடு எப்போயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இந்த கடைக்கு வரவங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது வந்து மெயின் ரோட்டில் போகிற வழி தான் மெயினாக இடத்துல இருக்குது. போகிறவங்க வரவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாப்பாடு நல்லாயிருக்கும். சாப்பிடலாம். சரிங்க. அப்புறம் என்ன ரேட்டு கொடுக்குறாங்க? அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு தான் அவர் கொடுக்குறாரு. 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு. ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அதனால் சாப்பிட்டு
ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு லெக் பீஸு பிரியாணியோடு கொடுத்துருக்காங்க. முட்டையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 60 ரூபா. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு அருமையான சாப்பாடு. நீங்கள் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போகிற ரூட்டில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க. தண்ணீர் பந்தல்ங்கிற இடத்துல தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த கிரேவியோடு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். అదే టైం இங்கே தான் சாப்பிட்ருக்கேன். 50 ரூபாய்க்கு பிரியாணி இங்கே தான் அதிகமாக, இங்கே இந்த ஏரியாவில் அது யாரும் கொடுக்குறதில்ல. இங்கே அருமையாக இருக்குது. 50 ரூபாய்க்கு தரமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. தயிர் சட்னி பார்த்திங்கன்னா அதுவும் கெட்டியாக நல்லா தயிர் சட்னி குவாலிட்டியாக கொடுத்துட்றாங்க. அது போக கிரேவி நல்லா இருக்குது, குழம்பு கொடுத்துட்றாங்க, அது நல்லா இருக்குங்க. வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னா நேராக இங்கே தான் வந்து சாப்பிடுவேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன். அப்படி இல்லைனாலும் விட்டுருவேன், வேண்டான்னு. எங்கேயுமே இங்கே நான் சாப்பிட்ற மாதிரி எங்கேயும் இருக்கிறதில்ல, அருமையாக இருக்குது. ஓகே ப்ரோ, இங்கே சாப்பிட்றவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக இந்த கோவை மேட்டுப்பாளையத்து ரோட்டில் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் மதியான டைம் சாப்பிட்றதுக்காக வேணுன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. இருந்துச்சு சாப்பாடு. 50 ரூபாய்க்கு அருமையான சாப்பாடு சாப்பிட நம்ம ஆர்எஸ் பிரியாணி கடைக்கு வந்துடுங்க. நல்லா ஒர்த்தான சாப்பாடு, மனசும் சரி வயிறும் சரி ரெண்டுமே நிறைஞ்சிரும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இதோட லிங்க்கு.